தனை அகம் சேர்க்கும் உயர் வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கற்க கசடர அமைப்பின் முயற்சியில் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உயர் வள்ளுவம், வள்ளுவ நிர்வாகம் 228வது வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழி மிகளால் போற்றி பணிகின்றேன். அறநெறியை வகுத்து தந்து நம் வாழ்வையெல்லாம் செழுமைப்படுத்திய வள்ளுவக் கடவுளார் திருவடிகளை உச்சியில் சூட்டி உவப்பெய்துகிறேன். வள்ளுவருடைய நிலை நின்று அறத்தை விளங்கி குறள் நூலுக்கு உரை செய்த பரிமளகர் திருவடிகளை மனதிருத்தி போற்றுகின்றேன். இந்நூல்களில் ஆர்வத்தையும் அறிவையும் தானமாய் தந்த குருநாதர்கள் திருவடிகளை நினைந்து போற்றுகிறேன். உயர் வள்ளுவம் என்கின்ற இந்த சங்கமத்தை ஏற்படுத்தி உலகிலே இருக்கிற பலரும் பயன்பெறும் வண்ணம் சிறப்புற இதை நடத்தி செல்கிற இளையோருக்கு என்னுடைய அன்பும் வணக்கமும் வாழ்த்துக்களும் உரித்தாகட்டும். இந்த சங்கமத்தில் கலந்து கொண்டு உங்களுடைய ஆர்வத்தால் என் அறிவை வளர்க்கின்ற உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்தும் உரித்தாகட்டும். செந்தில் சொன்னது வெளியிலே மலை உள்ளே இசைமலை என்று சொன்னார். ஒரு முறை எம்எஸ் அம்மா எங்களுடைய யாழ்ப்பாணத்திலே பாடினார். அப்படி பாடுகிற பொழுது வெளியிலே பெருமழை பெய்தது. அப்பொழுது இது நான் சொல்வது 50ஆம் ஆண்டு அந்த காலத்திலே. அப்பொழுது எங்களுடைய தமிழ் அமைச்சர் ஒருவர் பேசுகிற பொழுது வெளியிலே வானமலை உள்ளே கானமலை என்று சொல்லி அதை ஒரு ஓசைப்பட சொன்னது எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. இப்பொழுதும் அதுதான் நடக்கிறது. கண்மணிக்கு வாழ்த்துக்கள். மழையினுடைய வலிமையை சென்னை மக்கள் எல்லோரும் மீண்டும் ஒரு தரம் அறிந்திருக்கிறார்கள். எடுப்பதும் கெட்டார்க்கு சார்பாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை என்ற வள்ளுவனாருடைய குரலை மட்டும் நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இயற்கை ஒரு காலமும் அறம் மீறி நடக்காது. நம்முடைய அறமீறல்கள் அதனை ஆவேசம் கொள்ள வைக்கும் என்று நாம் புரிந்து கொண்டு இந்த இயற்கை அதிர்வுகள் எல்லாம் நமக்கு தரப்படுகிற எச்சரிக்கைகள் என்று புரிந்து நாமாவது அந்த அறநெறியில் நின்று வாழ வேண்டும், நம்மை சார்ந்தவர்களை வாழச் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எப்பொழுதும் நான் சொல்ல நினைக்கிற ஒன்று, நாம் கலிகாலத்தில் வாழ்ந்து கொண்டுகிறோம், கலியுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கலியுகத்தில் தீமை என்பது இயல்பானது. மாரிகாலத்தில் மழையை தடுக்க முடியாது, ஆனால் மழையிலிருந்து தப்ப குடைபிடிக்கலாம். அதுபோல இந்த கலியுகத்தில் தீமை என்பது இயல்பாய்த்தான் இருக்க போகிறது. திருக்குறள் முதலிய நூல்களை படிப்பதன் மூலம் அறத்தை விளங்கி அதன் வழி நடப்பதுதான் நாம் குடைபிடித்துக் கொள்கிற ஒரு முயற்சியாக இருக்கும் என்பதை மட்டும் உங்களுக்கு எல்லோருக்கும் சொல்லி வைக்கிறேன். பெருந்தீங்கு வருகிற பொழுது நம்மை அறந்தான் காப்பாற்றப் போகிறது என்ற நம்பிக்கையோடு நீங்கள் குறளை கற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். திருவள்ளுவர் தன்னுடைய நூலை முப்பாலாக பிரிக்கிறார். பெரும் பிரிவுகளாக முப்பால் என்று பிரிக்கிறார். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று அவற்றுக்கு பெயரிடுகிறார். அதிலே அறத்துப்பால் முதல் வைக்கப்பட்டு பொருட்பால் பின் வைக்கப்பட்டு அதன் பின் காமத்துப்பால் வைக்கப்படுகிறது. அதற்கான காரணத்தை பரிமேலழகர் சொல்லுகிறார். அந்த அறத்துப்பாலிலே 4 இயல்கள். அந்த 4 இயல்களிலே பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் என்று சொல்லப்படுவதாகிய அந்த 4 இயல்களிலே
இல்லறம் துறவரம் என்கின்ற அந்த 2 இயல்களும் தான் அறத்துப்பாலாக கருதப்படுகின்றன. பாயிரவியல் என்பது நூலினுடைய முன்னுரை, ஊழியல் என்பது விதிவிலக்குகளுக்கான விதி என்று நாங்கள் படித்திருக்கிறோம். அன்பு செய்ய தலைப்படுகிற ஒருவன் அதிலே முதிர்ச்சியுற்று மமகாரம் குன்றி அதன் பின்னாக அந்த மமகாரம் குன்றிய காரணத்தினால் அருளுடைமை வாய்க்கப் பெற்று அதிலே இருந்து துறவு நோக்கி பயணிப்பான் என்பதுதான் இந்த இல்லறத்துக்கும் துறவரத்துக்குமான தொடர்பு. துறவரத்துக்குள்ளே நுழைகிற ஒருவன் விரதங்களை மேற்கொண்டு மேலும் தன் ஆன்மாவை பக்குவப்படுத்தி நான் என்கின்ற அந்த தன்மையையும் குன்றச் செய்வான். அதனால்தான் துறவரவியலை விரதம் ஞானம் என்று 2 கூறுகளாக பிரித்து விரதத்திலே முக்கியமான சில பகுதிகளை நமக்கு சுட்டி காட்டுகிறார் வள்ளுவர். அதற்கு பிறகு ஞானம் என்ற பகுதி தொடங்குகிறது. அதிலே நிலையாமை, துறவு, மெய்யுணர்தல், அவா அறுத்தல் என்று 4 அதிகாரங்களை வைத்து நிலையாமை உணர்வதும் அதனாலே துறவு ஏற்படுவதும் அதனாலே மெய்யுணர்தல் உண்டாவதும் இவையெல்லாம் உண்டாகிய பின்பும் அவா என்று மன ஆசை வித்துக்கள் இருக்கும், அதை முற்றாக அழித்து விட வேண்டும், இல்லாவிட்டால் அந்த விருப்பு கூட புறவிக்கு காரணமாகிவிடும் என்பதை சொல்வதற்காக அவா அறுத்தல் என்ற அதிகாரத்தை வைத்து உண்மையான அறத்துப்பாலை முடிவு செய்கிறார். அதற்கு பின்பு அறத்தின்படி வாழ்கிறவன் வீழ, அறமின்றி வாழ்கிறவன் வாழ, அது கண்டு அறம் என்ற ஒன்று இல்லையோ என்று நமக்கு ஐயம் ஏற்பட அந்த ஐயத்தை துடத்தெறிவதற்காக ஊழ் என்கின்ற விஷயத்தை நமக்கு விளக்கம் செய்வதற்காக ஊழியல் என்ற ஒரு அதிகாரத்தை எடுத்து அறத்துப்பாலை நிறைவு செய்கிறார் வள்ளுவனார். அதற்கு பிறகு பொருட்பால் காமத்துப்பால் என்று 2 பெரும் பிரிவுகள் தொடங்குகின்றன. அவை உண்மையிலே பொருளை சொல்வதற்காகவோ காமத்தை சொல்வதற்காகவோ அமைக்கப்பட்ட பகுதிகள் அல்ல. அறத்திலே முக்கிய கூறாக இருக்கக்கூடிய இல்லறம், அந்த இல்லறத்தை தொடர்ந்து ஒருவன் நடத்த வேண்டுமானால் அதற்கு பொருள் தேவை. இல்லறம் சோர்வுறாமல் இருப்பதற்கு காமம் தேவை. அது இயற்கையினுடைய அமைப்பு. அதனாலே அந்த இல்லறம் துறவரம் என்ற அந்த 2 பகுதிக்கும் முதலாவது இருக்கின்றதாகிய அந்த இல்லறத்தினுடைய வழி செல்வனவாகிய பொருளையும் காமத்தையும் அதற்கு அடுத்ததாக சொல்ல வேண்டும் என்றபடியால் பொருளும் காமமும் இங்கே அறத்தின் கூறுகளாகத்தான் உரைக்கப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் திருக்குறள் முப்பாலை கொண்டு இயங்கினாலும் அதை அறத்துப்பால் என்று அறநூல் என்று நாம் சொல்லி வருகிறோம் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அறத்துப்பாலை ஓரளவு முழுமையாக நாம் படித்து முடித்திருக்கிறோம். இனி பொருட்பாலுக்குள்ளே நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். பொருட்பால் என்பது இல்லறத்துக்கு தேவையான பொருள் பற்றி சொல்ல வேண்டிய ஒரு பகுதி. பொருள் பற்றி சொல்வதானால் பொருளினுடைய பெருமையை புகழ்வதாக அல்லாமல் பொருள் வருவதற்கான அந்த நிர்வாகத்திறனை சொல்வதன் மூலம் பொருளினுடைய சிறப்பை சொல்கிறார் திருவள்ளுவர். பொருள் வர வேண்டுமானால் ஒரு ஒழுங்கமைப்புள்ள நிர்வாகம் வேண்டும். அந்த நிர்வாகம் என்பது ஒரு நாட்டை பொறுத்த அளவிலே அரசன், ஒரு வீட்டை பொறுத்த அளவிலே புருஷன் என்று இது அப்படியே விரிந்து செல்வதாக நம் அமைப்பு இருக்கிறது. எல்லா இடத்திலும் ஏதோ வகையில் பொருட்பால் நம்மை பாதித்து கொண்டுதான் இருக்கிறது, நிர்வாகம் நம்மை பாதித்து கொண்டுதான் இருக்கிறது என்கின்றபடியால் நிர்வாகத்திறனை எடுத்துச் சொல்ல பொருட்பாலை பயன்படுத்துகிறார் திருவள்ளுவர். பொருட்பால் என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதிலே நிர்வாகத்தினுடைய முழுத்தன்மையையும் அவர் எடுத்து காட்டுகிறார். அதுதான் முக்கியமான விஷயம். அதனாலே அதை 3 இயல்களாக பிரித்துக் கொள்கிறார். முதலாவது இயல் அரசியல், அடுத்தது அங்கவியல், அடுத்தது ஒளிவியல் என்று 3 இயல்கள். அரசியலிலே நிர்வாக தலைவனுடைய சிறப்புகள் எல்லாம் எடுத்துச் சொல்லப்படுகின்றன. அங்கவியலிலே அந்த அரசனுக்கு நிர்வாகத்துக்கு துணை செய்கிற பகுதிகளினுடைய
சிறப்புகள் எடுத்துச் சொல்லப்படுகின்றன. படை, குடி, கூடு, அமைச்சு, நட்பு, அரண் என்கின்ற 6 அங்கங்கள் ஒரு நிர்வாகத்திற்கு தேவையானவை என்பதை நமக்கு விளக்கப்படுத்தினார். அதனாலே அந்த 6 அங்கங்களினுடைய சிறப்புகளை சொல்ல அங்கவியலை பயன்படுத்துகிறார். அதற்கு பிறகு வருவதாகிய அந்த ஊழியல் என்பது, ஒளிபியல் என்பது இந்த 2 பகுதிக்குள்ளும், அரசியல், அங்கவியல் என்கின்ற 2 பகுதிகளுக்குள்ளும் அடக்க முடியாத, ஆனால் நிர்வாகம் சார்ந்த சில விஷயங்கள் இருப்பதாலே அவற்றை ஒளிவியல் என்று தனிப்பகுதியாக பிரித்து கொண்டு அந்த ஒளிவியலை நமக்கு எடுத்துக்காட்டி அதற்கு ஒரு இயலமைத்திருக்கிறார். இதுதான் இந்த நிர்வாகத்தன்மையிலே அவர் எடுத்துச் சொல்கிற முக்கியமான விஷயம். அறத்துப்பாலிலே நாம் படிக்கிற அறங்களை முதலறம் என்றும், பொருட்பாலிலே நாம் படிக்கிற அறங்களை சார்பறம் என்றும் பெரியவர்கள் சொல்கிறார்கள். முதலறம் என்பது தனிமனிதன் ஒருவன் தன் வாழ்விலே கடைபிடிக்கக்கூடிய, தான் நினைந்து கடைபிடிக்கக்கூடிய அறம். பொருட்பால் என்பது ஒரு குழுவிலே இருக்கக்கூடியவர்கள் கடைபிடிக்கக்கூடிய அறம். அறம் இப்படி 2 கூறு வகைப்படுத்த, அறத்தை 2 கூறாக பிரிக்கத்தான் வேண்டுமா என்றால் இயற்கையிலே அப்படி பிரிக்க வேண்டித்தான் இருக்கிறது. என்னுடைய தனிவாழ்வு அறம் என்பது நானாக நினைந்து முடிவு செய்து கடைபிடிப்பது. ஆனால் ஒரு சமூக அறம் என்கிற பொழுது அது ஒரு நாடாக இருக்கலாம், அல்லது ஒரு அலுவலகமாக இருக்கலாம், அல்லது ஒரு பல பேர் சேர்ந்த ஒரு வீடாக இருக்கலாம். இப்படியான இடத்திலே அறத்தை கடைபிடிக்கிற பொழுது தனியறத்தை கடைபிடிப்பது போல் பிடிக்க முடியாது. பல்வேறுபட்டவர்கள் இருப்பார்கள், பல்வேறுபட்டவர்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டி இருக்கும். அந்த தொடர்பாடலிலே சில இடங்களிலே அறமீறல்கள் நம் எதிராளிகளுக்கு ஏற்ப செய்ய வேண்டி இருக்கும். அப்படி செய்யப்படுகிற பொழுது பல பேருடைய நன்மை நோக்கி செய்யப்படுகிற அந்த அறமீறல்களும் அறமாக மாறுகின்றன என்ற காரணத்தினால்தான் பொறுப்பாளரங்களை சார்வரம் என்று நம் பெரியவர்கள் சொன்னார்கள். இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் எல்லாருக்கும் அந்த கேள்வியும் அந்த இடரும் இருப்பதை நான் அறிவேன். திருவள்ளுவரே இப்படி சொல்லலாமா என்று கேள்வி எழுதுகிறது, பல இடங்களிலே கேள்வி எழுகிறது. அதை நாம் புரிந்து கொள்ளுறதிலே தான் அந்த உண்மையினுடைய விளக்கம் ஏற்படும். பொறுப்பால் என்பது ஒரு நிர்வாகம் சார்ந்த விஷயத்திலே தன்னை நம்பியவர்களை காக்க வேண்டிய பொறுப்போடு இருக்கிறவர்கள் அந்த தன்னை நம்பியவர்களை காக்கிற விடயங்களுக்கு முதலிடம் கொடுக்கிற பொழுது சில நேரத்திலே மற்றவர்களை அது பாதிக்கிறது. அதனால்தான் அது அறமுறல் போல நமக்கு தோன்றுகிறது. ஒரு கணவன் ஒரு வீட்டினுடைய தலைவனாக இருக்கிற பொழுது அவனுடைய முதல் கடமை தன் குடும்பத்தை பாதுகாப்பது. அதை பாதுகாப்பதற்காக அவன் சில இடங்களிலே வஞ்சனைகளை செய்ய வேண்டி இருக்கும், பொய்மையை செய்ய வேண்டி இருக்கும். இவற்றை எல்லாம் சொல்வதற்காகத்தான் பொருட்பாலிலே சில அறமுறல்கள் நமக்கு தோன்றுகின்றன. இது தவிர்க்க முடியாத ஒன்று என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் அரசியலிலே அந்த இருக்கக்கூடிய அதிகாரங்களை எல்லாம் படித்து ஒரு அரசன் எப்படி, தலைவன் எப்படி இருக்க வேண்டும், அவனுடைய இயல்பு எப்படி இருக்க வேண்டும், அவன் எப்படி நிர்வாகத்தை நடத்த வேண்டும், காலம் இடம் என்ற விஷயங்களை எல்லாம் அவன் எப்படி வலி என்பவற்றை எல்லாம் அறிந்து அவன் செயல்பட வேண்டிய விஷயங்கள் பற்றி எல்லாம் தெளிவாக வள்ளுவர் சொன்னதை நாம் ஒரு தரம் பார்த்திருக்கிறோம். ஒரு தரம் பார்த்ததோடு இந்த கல்வி முடிந்து விட்டதாக தயவு செய்து நினைத்து விடாதீர்கள். எத்தனை தரம் பார்த்தாலும் அதற்குள்ளே புதிய தரிசனங்கள் கிடைக்கத்தான் செய்கின்றன என்பதை நான் என் அனுபவத்தின் மூலம் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த அரசியல் முடிந்த பிறகு அங்கைகளுக்குள்ளே இறங்குகிறார். அங்கங்கள் 6 என்று முன்னமே படித்தோம். அதிலே குறளிலே வருகிற ஒழுங்கின்படி அங்கங்களினுடைய முக்கியத்துவம் இல்லை. படை, குடி, கூடு, அமைச்சு, நட்பு, அரண் என்று சொல்லப்பட்டாலும் அங்கே அது பாட்டோசை கருதி வைக்கப்பட்ட ஒழுங்கே தவிர அந்த அங்கங்களினுடைய நேர்பட்ட ஒழுங்கு அது அல்ல என்று வள்ளுவர் நினைக்கிறார், பரிமேலழகரும் நினைக்கிறார். அதனாலேதான் அங்கவியலுக்குள்ளே நுழைகிற பொழுது அமைச்சு என்கின்ற அதிகாரத்தை முதல் பகுதியாக வைக்கிறார். அதற்கு 10 அதிகாரங்களை செலவழிக்கிறார். அந்த அமைச்சு என்கின்ற
அமைச்சனுக்கு ஏன் அந்த முக்கியத்துவம் என்றால், நிர்வாகத்திலே முடிவெடுத்தல் என்கின்ற ஒன்றை தவிர அரசனுக்குரிய அத்தனை பொறுப்பும் அமைச்சனுக்கும் இருக்க வேண்டும் என்கின்றதுனாலேதான் அமைச்சனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அங்கவியலிலே அமைச்சு முதல் பகுதியாக வருகிறது. அந்த அமைச்சனுடைய சிறப்பு, அவனுடைய இயல்பு, அவன் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்கு, அவனுடைய பண்பு என்பவற்றை எல்லாம் தொகுத்து அமைச்சு என்று ஒரு அதிகாரத்தை வைத்து அதற்குள்ளே இந்த விடயங்களை எல்லாம் தொகுத்து சொல்லுகிறார். அதற்கு பிறகு நேரடியாக சொல்வன்மை என்று ஒரு அதிகாரம் வைக்கிறார். ஏனென்றால் அமைச்சனாகப்பட்டவன் பல காரியங்களை செய்ய வேண்டும். அதிலே முக்கியமான காரியம் என்று கருதப்படுவது தன் அரசனை சார்ந்தவர்கள், ஆற்றலாளர்கள் வெளிப்போகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதுபோல வேற்றிடங்களிலே இருக்கிற ஆற்றலாளர்களை தன் அரசன் பக்கம் ஈர்த்தெடுக்க வேண்டும். இது ரெண்டையும் செய்வதற்கு ஒரு அமைச்சனுக்கு சொல்வன்மை அவசியம். அதாவது சொல்லை கொண்டு செயலை ஆற்றுதல் என்று அதற்கு அர்த்தம். ஆகவே சொல்வன்மை என்ற அதிகாரத்தை அமைச்சு என்ற அதிகாரத்துக்கு அடுத்த அதிகாரமாக வைக்கிறார். அதற்கு பிறகு வினை செய்ய தொடங்குகிறான். அவன் செய்கிற வினையிலே நம்பிக்கை உறுதி வர வேண்டுமானால் அந்த வினை தூய்மையான வினை என்று அவனுக்கு தெரிய வேண்டும். இந்த இடத்திலே மீண்டும் ஒரு கேள்வி வரும். அரச நிர்வாகத்திலே நடப்பதெல்லாம் தூய்மையான வினையா என்று கேள்வி எழுப்புவீர்களேயானால், நேர்மையான ஒரு அரசிலே செய்யப்படுகிற வினைகள் தன்னாட்டவர்களுக்கு தூய்மையான வினையாக இருக்கும். தன்னை நம்பிய மக்களுக்கு தூய்மையான வினையாக இருக்க வேண்டும். அதைத்தான் இங்கே தூய்மை என்ற சொல்லாலே குறிக்கிறோம். அதனாலே வினை தூய்மை என்ற அதிகாரத்தை அடுத்து வைக்கிறார். தான் செய்கிற வினை தன்னை சார்ந்தவர்களுக்கு பயன் செய்யக்கூடிய தூய வினை என்பதை உணர்த்துவதற்காக வினை தூய்மை என்ற அதிகாரம் வைக்கப்படுகிறது. தன் இனத்தார்க்கு அல்லது தன்னை சார்ந்தவர்களுக்கு தான் செய்கிற வினை தூய வினை என்ற அந்த உறுதி வருமானால் அந்த வினையிலே ஒரு திட்பம் வரும், உறுதி வரும். இந்த வினையை செய்து முடிக்கலாம் என்ற உறுதி வரும். அதனாலே வினை திட்பம் என்கின்ற அதிகாரம் அடுத்ததாக வைக்கப்படுகிறது. வினை தூய்மை, வினை திட்பம் என்ற இரண்டும் வந்துவிட்டால் அதற்கு பிறகு வினையை எப்படி செய்வது, ஒரு காரியத்தை எப்படி செய்வது என்பதை சொல்வதற்காக வினை செயல் வகை என்கின்ற அடுத்த அதிகாரத்தை வைத்தார். இனி நாங்கள் இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கிற தூது என்கின்ற அதிகாரம். தூது என்ற அதிகாரத்திலே அமைச்சனுக்கும் தூதுக்கும் என்ன தொடர்பு என்று கேட்டால், தூது இரண்டு வகைப்படும் என்று தொடங்குகிறார் பரிமேலழகர். ஒன்று கூறியது கூறல், அடுத்தது வகுத்து கூறல் என்று தூது இரண்டு வகைப்படுகிறது. சொல்லிவிட்ட செய்தியை போய் சொல்லிவிட்டு வருவது, இது ஒரு தூது. இதுதான் கூறியது கூறல் என்ற தூது. அடுத்த தூது போன இடத்திலே சந்தர்ப்பத்துக்கேற்ப எதை செய்தால் தன் அரசனுக்கும் இனத்திற்கும் சரியாக இருக்கும் என்று நினைத்து தானே வகுத்து சொல்லுகிற தூது. இது இரண்டாவது தூதாக கருதப்படுகிறது. ஆனால் இதிலே முதன்மை பெற்ற தூதாக கருதப்படுவது வகுத்து கூறுகிற தூதுதான். இந்த வகுத்து கூறுகிற தூதை செய்வதற்கு அமைச்சன் தான் உரியவனாக இருக்கிறான். ஏனென்றால் அரச நிலையிலே இருந்து சிந்திக்கத்தக்கவன் அவன் என்றபடியால் வகுத்து கூறுகிற தூதனாக அவன் இருப்பான். அதனால்தான் தூது என்ற அதிகாரம் அமைச்சு என்கின்ற அந்த பகுதிக்குள்ளே பொருத்தப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த தூது என்ற அதிகாரத்திலே இரண்டு குறள்கள் தூதர்களுக்குரிய லட்சணங்களை சொல்வதாக அமைகிறது. அதற்கு பிறகு 5 குறள்கள் வகுத்து கூறுகிற தூதன் பற்றிய விவரங்களை எடுத்துச் சொல்லுகிறது. அதற்கு பிறகு 3 குறள்கள் கூறியது கூறுவான் என்கின்ற அந்த தூதனுடைய சிறப்பை சொல்கிறது. இப்படி அந்த அதிகாரத்தை பிரித்துரைக்கிறார் பரிமேலழகர். நாங்கள் அதிலே 6வதா 7வதா 5 படிச்சிருக்கோங்க. இது வரைக்கும் 5 குறள்கள் படித்திருக்கிறோம். இனி இன்றைக்கு அடுத்த குறளில் இருந்து தொடங்குவோம். குறள்களை ஒரு தரம் வாசித்து விட்டு 6வது குறளுக்கு நுழைவோம். அதிகார எண் 69. அதிகார தலைப்பு தூது. குறள் எண் 681. அன்புடைமை
ஆன்ற குடிப்பிறத்தல் வேந்து அவாம் பண்புடைமை தூது உரைப்பான் பண்பு. 3 விடயங்களை சுட்டுகிறார். அன்புடைமை, ஆழ்ந்த குடிப்பிறத்தல், வேந்தவாம் பண்புடைமை. அதிலே பரிமேலழகர் நமக்கு துணை செய்கிறார். முதல் குறளிலேயும் அன்பு வருகிறது, 2வது குறளிலேயும் அன்பு வருகிறது. அதனாலே பரிமேலழகர் முதல் குறளை தன் இனத்தின் மேலான அன்புடைமை என்றும் 2வது குறளை தன் தலைவன் மீதான அன்புடைமை என்றும் வகுத்துக் கொள்கிறார். அதை நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். அடுத்தது நல்ல உயர்குடியிலே பிறத்தல். உடனே திருவள்ளுவரும் ஜாதி சொன்னாரா என்று தொடங்கக்கூடாது. நற்குடி பிறப்பு என்பது எல்லா ஜாதியிலும் இருக்கிறது. அத்தகைய உயர்குடி பிறப்பாளர்களாக தூதர்கள் இருக்க வேண்டும். அவர்களிடம்தான் நற்பண்புகள் இருக்கும். அதனால்தான் ஆழ்ந்த குடிப்பிறப்பை சொல்லுகிறார். அதற்கடுத்தது வேந்தவாம் பண்புடைமை. அரசர்களாலே விரும்பப்படுகிற பண்பு. தன்னரசனாலும் தூது போகிற மாற்றான் அரசராலும் இவனுடைய பண்பு விரும்பப்பட வேண்டும். அவர்களை இவனுடைய பண்பு ஈர்க்க வேண்டும் என்றபடியால் இந்த 3ஐயும் ஒரு தூதனுடைய முதல் லட்சணங்களாக எடுத்துச் சொல்லுகிறார். குறள் எண் 682. அன்பு, அறிவு, ஆராய்ந்த சொல்வன்மை தூது உரைப்பார்க்கு இன்றியமையாத 3. நான் முதலிலேயே சொன்னேன், இங்கே வருகிற அன்பு தலைவன் மாட்டு அன்பு. அதுக்கு அடுத்தது அறிவு. அறிவில்லாத ஒருவன் தூதனாக முடியாது. ஆகவே அந்த குணத்தை கொண்டு வந்து பூர்த்துகிறார். அதுக்கு அடுத்தது ஆராய்ந்த சொல்வன்மை. அதாவது அன்பு, அரசன்மாட்டு அன்பு இருக்க வேண்டும், அறிவிருக்க வேண்டும். பிறகு தான் நினைத்த காரியத்தை எப்படி சொன்னால் அது செயலாகும் என்பதை நினைந்து சொல்லத்தக்க ஆற்றல் இருக்க வேண்டும். அதைத்தான் ஆராய்ந்த சொல்வன்மை என்று சொல்லுகிறார். குறள் எண் 683. நூலாருள் நூல்வல்லன் ஆகுதல் வேளாருள் வென்றி வினை உரைப்பான் பண்பு. எதிரி நாட்டரசர்களிடம் போய் தூதை வெற்றியோடு சொல்ல வேண்டியவனுக்கு இருக்க வேண்டிய பண்பு என்னவென்றால், நூலாருள் நூலானாக இவன் இருக்க வேண்டும். படித்தவர்களுக்குள் படித்தவனாக செயல்படுகிற ஆற்றலுடையவனாக இருக்க வேண்டும். பல அமைச்சர்கள் இருப்பார்கள், அவர்களும் அறிவுள்ளவர்களாக படித்தவர்களாக இருப்பார்கள். அவர்களை ஆண்டு நிற்கக்கூடிய ஆற்றல் கொண்டவனாக ஒரு தூதன் இருக்க வேண்டும் என்கிறார். குறள் எண் 684. அறிவு, உரு, ஆராய்ந்த கல்வி இம்மூன்றன் செறிவுடையான் செல்க வினைக்கு. 3 விஷயங்களை சொல்கிறார். அறிவு, உரு, சொல்லுங்கள். அறிவு, உரு, ஆராய்ந்த கல்வி இம்மூன்றன் செறிவுடையான் செல்க வினைக்கு. அறிவு வேண்டும், தோற்றமும் வேண்டும். ஒரு தூதனுக்கு தோற்றம் முக்கியம். இந்த தோற்றம் பற்றி நாங்கள் பல பேர் சிந்திப்பதில்லை. எளிமை என்று கருதி கொண்டு தோற்றத்தை கவனிக்காமல் விடுகிறோம். நம்முடைய தமிழ் இலக்கியவாதிகள் தோற்றம் மிக அவசியம் என்று சொல்கிறார்கள். ஆசிரியர்களுக்கான பண்புரைக்கிற பொழுது தொல்காப்பியர் போன்ற இலக்கண நூல் ஆசிரியர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று வரையறுக்கிறார்கள். 4 பண்பு. நல்லாசிரியன் ஒருவனுக்கு இருக்க வேண்டிய 4 பண்புகள், அப்படி அல்லாதவனுக்கு இருக்கக்கூடிய 4 பண்புகள் என்று 2 சூத்திரங்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதிலே நல்லாசிரியனுக்கு அவர்கள் சொன்ன பண்பில அந்த லட்சணங்களிலே அவர்கள் சொல்லுகிறதுக்கு 4 விஷயங்களை சொல்வார்கள். அதிலே அவர் சொல்வார், மலை, நிலம், பூவே, துலாக்கோல் அன்ன நுழைவில் இயல்புடையார். நல்லாசிரியன் இப்படி இருக்க வேண்டும். மலை போல் இருக்க வேண்டும், நிலம் போல் இருக்க வேண்டும், மலை, நிலம், பூவே, பூ மலர் போல இருக்க வேண்டும், துலாக்கோல் போல இருக்க வேண்டும் என்று 4 விஷயங்களை சொல்லி அதனுடைய பண்புகளை பிறகு தனித்தனி சூத்திரமாக சொல்கிறார்கள். அதிலேயே இந்த மலர் போல், மலை, நிலம், பூவே என்று சொல்லுகிற அந்த பூ போல ஒரு ஆசிரியன் இருக்க வேண்டும் என்று சொல்கிற பொழுது, அதனுடைய விளக்கம் சொல்லுகிற பொழுது, எல்லாரையும் ஈர்க்கிறவனாக அவன் இருக்க வேண்டும். அந்த ஆசிரியனுக்கு ஒரு மலரை பார்த்ததும் நம் மனதிலே எப்படி சந்தோஷம் உண்டாகிறதோ,
எப்படி விருப்பம் உண்டாகிறதோ, அதை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் உண்டாகிறதோ, அப்படி ஒரு நல்லாசிரியனை பார்க்கிற பொழுது மாணவர்களுக்கு இந்த எண்ணங்கள் எல்லாம் தோன்ற வேண்டும். ஆகவே ஆசிரியனுக்கும் உடல் லட்சணம் பேசப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு நல்ல அடியாருக்கு கூட அது தேவை என்கிறார் அபிராமி பட்டர். அதனாலேதான் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாடும் தளபதியா மனந்தரும் என்று சொன்னவர் பிறகு தெய்வ வடிவம் தரும் என்று சொல்கிறார். ஆகவே இந்த தோற்ற லட்சணத்திலே கொஞ்சம் அக்கறை செலுத்தத்தான் வேண்டும். அதற்காக பியூட்டி பார்லரிலே போய் ஆயிரக்கணக்கிலே பொருள் செலவழிக்க வேண்டும் என்று அவசியமில்லை. தோற்ற லட்சணம் என்பது மற்றவர்களாலே விரும்பத்தக்கவர்களாக இருக்க வேண்டும். நான் ஏதோ சித்தன் போக்கு சிவன் போக்கு என்று இருக்கிறேன் என்று அலட்சியம் பண்ணினால் மக்களுக்குள்ளே நீங்கள் போக முடியாது. ஆகவே தோற்ற லட்சணமும் அவசியம் என்று கருதித்தான் இதை சொல்கிறார்கள். இங்கே தூதிலேயும் அது சொல்லப்படுகிறது. அந்த குறளை சொல்லுங்கள். அறிவு ஒரு ஆராய்ந்த கல்வி இம்மூன்றன் செறிவுடையான் செல்க வினைக்கு. அறிவு ஒரு ஆராய்ந்த கல்வி, இந்த மூன்றிலும் செறிவிருக்க வேண்டும். இந்த மூன்றும் இருப்பது மட்டும் போதாது, இந்த மூன்றிலே செறிவுடையவனாக இருக்கிறவன் தான் இந்த தூதுக்குரியவனாக இருப்பான் என்கிறார். குறள் எண் 685. தொகச் சொல்லி தூவாத நீக்கி நகச் சொல்லி நன்றி பயப்பதாம் தூது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். தூது சொல்லுகிறவனுக்கு 2 விதமாக பேச தெரிய வேண்டும். இது ஏற்கனவே படித்தது தான். இது ஒரு தொகுப்புரையாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு நினைவூட்டல், எனக்கு நினைவூட்டலாகத்தான் இதை சொல்கிறேன். ஒரு தூதன் பேசுகிற முறையிலே 2 லட்சணங்கள் கடைபிடிக்க வேண்டும். இது தூதனுக்கு மட்டுமல்ல, ஒரு பேச்சாளனுக்கு, எல்லாருக்கும் இது தேவை. எப்படி தேவை என்பதிலே தூதனுக்கு அது அவசிய தேவை என்றபடியால் இது அவனிலே ஏற்றுச் சொல்லப்படுகிறது. ஒன்று தொகை சொல்லி சொல்ல தெரிய வேண்டும். போன முறை இந்த வகையத்தை நாங்கள் கொஞ்சம் விரிவாக படித்தோம். தொகை சொல்வது என்றால் ஒரு விஷயத்தை சுருக்கமாக பேசுவது. சுருக்கமாக பேசுவது என்பதற்காக குறைவாக பேசுவது என்று அர்த்தம் இல்லை. ஒரு 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 விஷயத்தை எழுதுகிற பொழுது, படிக்கிற பொழுது, ஒரு 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 சொல்லுகிற பொழுது ஏற்படக்கூடிய குற்றங்களை நம்முடைய இலக்கண ஆசிரியர்கள் வகுத்திருக்கிறார்கள். ஒரு நல்ல நூல் செய்வதானால் அதுக்கு 10 லட்சணம் வேண்டும் என்கிறார்கள். அதுபோல குறைவுள்ள நூலுக்கு 10 லட்சணம் இருக்கும் என்கிறார்கள். அதிலேதான் அந்த 10 லட்சணங்கள்ல தான் ஒன்று குன்றக்கூறல் என்று வரும். சொல்ல வேண்டிய விஷயத்தை சுருக்கமாக சொல்லுகிறேன் என்று மற்றவர்களுக்கு விளக்கம் இல்லாமல் சொல்வது. சில பேர் அப்படி இருக்கிறார்கள், எழுதுகிறவர்கள் பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஏதோ தான் சுருக்கம் பேசுகிறேன் என்று பேசுவார்கள். அவர்கள் என்ன பேசுகிறார்கள், என்ன எழுதுகிறார்கள் என்று ஒருவருக்கும் விளங்காது. அதற்கு பெயர் குன்றக்கூறுதல் என்று பெயர். அதுபோல கூறியது கூறல், இதெல்லாம் குற்றமாக கருதப்படுபவை. ஆகவே ஒரு தூதாக போகிறவன் சுருங்க பேச வேண்டும், அதே நேரத்திலே தெளிவாக பேச வேண்டும். அதைத்தான் தொகை சொல்லுதல் என்பது. பரிமாளர்கள் அதற்கு எழுதிய பொழுது நீங்கள் ஞாபகம் வைத்திருப்பீர்கள் என்று நம்பி சொல்லுகிறேன். அவர் சொன்னார், காரியங்களாக ஒரு விஷயத்தை சொன்னால் விரிக்க வேண்டி இருக்கும். அந்த காரியங்களுடைய காரணத்தை சுட்டி சொன்னால் சுருக்கலாம். இதுதான் அந்த தொகை சொல்வதிலே இருக்கிற கெட்டித்தனம். பல காரியங்களுக்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தை சுட்டுவதன் மூலம் சுருக்கி சொல்வதற்குத்தான் தொகை சொல்லல் என்று பெயர். இனி இதுவும் முடிந்து விட்டது. எதிரி அரசன் வெறுக்கத்தக்க விஷயத்தையும் அவனுக்கு சொல்ல வேண்டி இருக்கும். தூதாக போகிறவன் அவன் எல்லா செய்தியும் அவனுக்கு உகந்ததாக இருக்காது. இவ்வளவு வரி கட்ட வேண்டும், அல்லது போர் தொடுப்போம், எப்படியான செய்திகளை சொல்கிற பொழுது கொஞ்சம் கசப்பான செய்திகள் தான். எதிரி நாட்டரசனுக்கு கசப்பான செய்திகள். கசப்பான செய்திகள் எவரையும் கோபப்படுத்தும். ஆகவே கோபப்படுத்தாமல் இருப்பதற்காக ஒரு வழி இருக்கிறது. என்னவென்றால் அதை நகைச்சொல்லுதல் என்கிறார். நகைச்சொல்லுதல் என்பதற்கு மேலோட்டமான அர்த்தம் நகைப்பு. அது ஒரு சிரிப்பு வரும்படியாக ஒரு விஷயத்தை பேசிவிட்டால் கசப்பான விஷயம் நீங்கி போய்விடும். ஆனால் பரிமாளர்கள் உரை செய்கிற பொழுது நகைச்சொல்லுதல் என்பதற்கு சிரிக்கும்படியாக சொல்லுதல் என்று எழுதவில்லை. அது நீங்கள் ஞாபகம் வைத்திருப்பீர்கள். இன்றைக்கு பட்டிமன்ற பேச்சாளர்கள் எல்லாம்
நகைச்சொல்லுதல் என்பது சிரிக்க வைத்தல் என்று நினைத்துக் கொண்டு சொல்கிறார்கள். அப்படி அல்ல. நகைச்சொல்லுதல் என்பதற்கு உள்ளம் மகிழும்படியாக சொல்லுதல் என்று பரிமேலழகர் எழுதுகிறார். ஆகவே தொகை சொல்லவும் தெரிய வேண்டும். கடுமையான விஷயங்களை சொல்கிற பொழுது நகைச்சொல்லவும் தெரிய வேண்டும். வார்த்தைகளாலே அவனை மகிழ்விக்க வேண்டும். ஆனால் அது அவனுக்குரிய கசப்பு மருந்தாக இருக்கும். இப்படி சொல்வது ஒரு தூதனுடைய லட்சணம் என்கிறார். குறள் எண் 686. இன்னைக்கு படிக்க வேண்டிய பொது குறள். கற்று கண்ணஞ்சான் செலச் சொல்லி காலத்தால் தக்கது அறிவதாம் தூது. கற்று கண்ணஞ்சான் செலச் சொல்லி காலத்தால் தக்கது அறிவதாம் தூது. உரை. கற்று நீதி நூல்களை கற்று செலச் சொல்லி தான் சென்ற கருமத்தை பகைவேந்தர் மனம் கொள சொல்லி கண்ணஞ்சான் அவர் செயிர்த்து நோக்கின் அந்நோக்கிற்கு அஞ்சாது காலத்தால் தக்கது அறிவது தூதாம். காலத்தோடு பொருந்த அது முடிக்கத்தக்க உபாயம் அறிவானே தூதுவனாவான். மீண்டும் தூத லட்சணங்களை வகுக்கிறார். முதலிலே சொன்னார், பொதுப்பட சொல்லுகிறேன், பிறகு நாங்கள் படிப்போம். கற்று என்றார். கற்று என்றால் படித்து என்றுதான் நாங்கள் உரை எழுதுவோம். உண்மையிலே கற்று என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால் நீதி நூல்களை கற்று என்கிறார். அதாவது இது நீதி நூல்களை கற்று என்பது பொதுவான தூதுக்குரிய லட்சணம். அரசியல் என்று வருகிற பொழுது சட்ட அறிவு இருக்க வேண்டும். அவன்தான் தூது செல்ல முடியும். சட்ட அறிவு என்பதைத்தான் இங்கே நீதி நூல்களின் மேலான ஆட்சி என்கிறார். பொதுவானவர்களுக்கு பொதுவான நீதி தெரிந்திருக்க வேண்டும். தீர்ப்பு சொல்கிறவர்களே பொதுவானவர்களுக்கு பொதுவான நீதி தெரிந்திருக்க வேண்டும். அரசியலாளர்களுக்கு சட்ட அறிவு அவசியம். அதனால்தான் நீதி நூல்களை கற்று என்றார். அடுத்தது கற்று கண்ணஞ்சான், பயப்படக்கூடாது. தூதுக்கு போகிற பொழுது தூதுவன் தான் இந்த அரசன் இங்கே இருந்து சொல்லி விட்டுருவான். இவன் தான் போய் எதிரிடம் சொல்ல போகிறவன். அவனை ஏற்கனவே வேளாண் என்று சொல்லிவிட்டான். அவன் ஆயுதத்தோடு இருக்கிறவன். அவனிடம் போய் சொல்லுகிற பொழுது அவன் என்னவும் செய்வான். ராவணனிடம் இந்திரசித்தன் இறந்து போய்விட்டான் என்ற செய்தியை சொல்ல தூதர்கள் வருகிறார்கள். இதெல்லாம் எவ்வளவு கொடுப்பு பிடித்த விஷயம் என்று படிக்கிற பொழுது நான் நினைத்திருக்கிறேன். தூதர்களிடம் சொல்லி அனுப்புகிறார்கள், இந்திரசித்தன் இறந்து விட்டான் என்ற செய்தியை சொல்லுகின்ற உடனே தூதர்கள் வந்து நிற்கிறார்கள். ராவணன் அவர்களை பார்த்து என்ன என்று கேட்கிறான். இந்திரசித்தன் இறந்து போனான் என்ற செய்தியை சொன்ன உடனே தன் வாளை உருவி அத்தனை பேர் கழுத்தையும் வெட்டிவிட்டான் என்று ராமாயணம் சொல்லுகிறது. இது அந்த காலத்து அரசர்களுடைய ஒரு முரட்டுத்தனம். ஆகவே தூது சொல்ல போகிறவனுக்கு அஞ்சாமல் நிற்கிற துணிவும் வேண்டும். நான் சொன்னது ஒரு அரசனுக்குள்ளேயே நடந்த செய்தி. அப்படியும் ஒரு தூது இருக்கிறது, அதை பற்றி பிறகு சொல்லுகிறேன். இன்னொரு நாட்டுக்கு தூது சொல்லுகிற பொழுது அவன் மிரட்டுவான். அவன் கண் நிற்கிற பொழுது அஞ்சாமல் நிற்க வேண்டும். அதுதான் கண்ணஞ்சான். செலச் சொல்லி தான் நினைத்த காரியத்தை அவனுக்கு விளங்கும்படியாக சொல்லி செலச் சொல்லி. காலத்தால் தக்கது அறிவதாம் தூது. இவ்வளவத்தினாலே, அதாவது கற்க வேண்டும், கண்ணஞ்சாமல் இருக்க வேண்டும், செலச் சொல்ல வேண்டும், இப்படி ஒரு காரியத்தை நடத்த வேண்டும். இவை இல்லாமல் காலம் பொருந்தி ஒரு செயல் வெல்லுமாக இருந்தால் அதையும் செய்ய தெரிந்திருக்க வேண்டும். காலத்தினாலேயும் அதை காரியப்படுத்த தெரிந்தவனாக ஒரு அமைச்சன் இருக்க வேண்டும் என்கிறார். உரை. கற்று நீதி நூல்களை கற்று செலச் சொல்லி தான் சென்ற கருமத்தை பகைவேந்தர் மனம் கொள சொல்லி கண்ணஞ்சான் அவர் செயிர்த்து நோக்கின் அந்நோக்கிற்கு அஞ்சாது சேர்த்து கோவித்து காலத்தால் தக்கது அறிவது தூதாம். காலத்தோடு பொருந்த அது முடிக்கத்தக்க உபாயம் அறிவானே தூதுவன் ஆவான். காலத்தோடு பொருந்த அது முடிக்கத்தக்க உபாயம் அறிவானே. சில விஷயங்களை காலம் செய்து தரும்.
அதுவும் ஒரு தூதனுக்கு தெரிந்திருக்க வேண்டும். உரை குறிப்பு. அவ்வுபாயம் அறிதற் பொருட்டு நீதிநூற் கல்வியும் அதனானன்றி பிரிதொன்றான் முடியும் காலம் வரின் அவ்வாறு முடிக்க வேண்டுதலின் காலத்தால் தக்கது அறிதலும் இலக்கணமாயின. 2 விஷயம் சொன்னார். ஒன்று, அது வாசிங்கள் திருப்பி. அவ்வுபாயம் அறிதற் பொருட்டு நீதிநூற் கல்வியும் நினைத்த அந்த அவ்வுபாயம் என்றால் தான் சொல்ல வந்த காரியத்தை முடிக்கிற உபாயம். உபாயம் என்பது வழி. நீதி நூல்கள் இதை படித்திருந்தால்தான் இதை எந்த வழியாக சாதிக்கலாம் என்று தெரியும். ஆகவே நீதி நூல் கல்வி அவசியம் என்கிறார். இதை தவிர இந்த நீதி நூலிலே சொல்லப்படாமல் காலத்தாலே சில விஷயங்களை செய்து முடித்து விடலாம். அது நீதி நூலிலே இல்லாமலும் இருக்கும். அப்படி வந்தால் அதையும் செய்ய தெரிய வேண்டும் என்பதற்காக நீதி நூல் கல்வியும் காலமும் அவனுக்குரிய லட்சணமாக சொல்லப்பட்டது. குறள் எண் 686 மறுவாசிப்பு. கற்று கண்ணஞ்சான் செலச் சொல்லி காலத்தால் தக்கது அறிவதாம் தூது. உரை. கற்று நீதி நூல்களை கற்று செலச் சொல்லி தான் சென்ற கருமத்தை பகைவேந்தர் மனம் கொள சொல்லி கண்ணஞ்சான் அவர் செயிர்த்து நோக்கின் அந்நோக்கிற்கு அஞ்சாது காலத்தால் தக்கது அறிவது தூதாம். காலத்தோடு பொருந்த அது முடிக்கத்தக்க உபாயம் அறிவானே தூதுவனாவான். உரை குறிப்பு. அவ்வுபாயம் அறிதற் பொருட்டு நீதிநூற் கல்வியும் அதனானன்றி பிரிதொன்றான் முடியும் காலம் வரின் அவ்வாறு முடிக்க வேண்டுதலின் காலத்தால் தக்கது அறிதலும் இலக்கணமாயின. குறள் எண் 687. கடனறிந்து காலம் கருதி இடனறிந்து எண்ணி உரைப்பான் தலை. உரை. கடன் அறிந்து வேற்று அரசரிடத்து தான் செய்யும் முறைமை அறிந்து காலம் கருதி அவர் செவ்வி பார்த்து இடன் அறிந்து சென்ற கருமம் சொல்லுவதற்கு ஏற்ற இடம் அறிந்து எண்ணி சொல்லும் மாற்றை முன்னே விசாரித்து உரைப்பான் தலை. அவ்வாறு சொல்லுவான் தூதரின் மிக்கான். என்ன எழுதுகிறார்? வேற்று அரசரிடத்து தான் செய்யும் முறைமை அறிந்து. ரொம்ப முக்கியமான குறளிலே இந்த குறளும் ஒன்று. கடனறிய வேண்டும், காலம் அறிய வேண்டும், இடனறிய வேண்டும். இந்த 3ஐயும் அறிந்து சொல்லுகிறவன் தான் உண்மையான தூதனாக இருப்பான். கடனறிந்து என்பதற்கு திருப்பி ஒரு தரம் அந்த உரையை வாசியுங்கள். கடனறிந்துக்கு என்ன எழுதுகிறார்? கடன் அறிந்து வேற்று அரசரிடத்து தான் செய்யும் முறைமை அறிந்து. கடமைகளை அறிந்து, அதாவது எப்படி பேச வேண்டும், எங்கு அவனிடம் எந்த காலத்தில் பேச வேண்டும் என்பதை எல்லாம் தெரிந்து கொண்டு பேசுதல், அதுதான் கடன் அறிதல். இது எனக்கு கடன் என்று சொல்லுகிறோமே, எனக்கு கடமை என்ற அர்த்தம். ஆகவே சூழ்நிலை அறிந்து பேச தெரிந்திருக்க வேண்டும். இது கடன் அறிதல். காலம் கருதி அவர் செவ்வி பார்த்து. காலம் என்பதற்கு பரிமேலழகர் வேறு உரை கொண்டு வருகிறார். காலம் என்றால் நாங்கள் என்ன எழுதுவோம்? நேரம் பார்த்து அல்லது காலத்தை இவர் சொல்லுகிறார் செவ்வி பார்த்து என்கிறார். இந்த செவ்வி என்ற சொல் நாங்கள் ஏற்கனவே படித்திருக்கிறோம். மீண்டும் ஒரு தரம் நினைவூட்ட விரும்புகிறேன். செவ்வி என்பது நாம் ஒருவரை சந்திக்க போகிற பொழுது நம் காரிய நிறைவேறக்கூடிய சூழ்நிலையிலே அவர் இருக்கிற பொழுது அவரை போய் சந்திக்க வேண்டும். வீட்டிலே 1000 பிரச்சனை, மனைவியோடு சண்டையாக இருக்கிற நேரத்திலே கும்பாபிஷேகத்துக்கு நிதி சேகரிக்க வந்தேன் என்று போனால் 10 ரூபாய் கிடைக்க வேண்டிய இடத்திலே 1 ரூபாய் கிடைப்பதும் கஷ்டம். சில இடத்துல வேறு விஷயங்களும் கிடைக்கலாம். ஆகவே எந்த மனநிலையில் அவன் இருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்டு போய் சந்திக்க வேண்டும். இதுதான் செவி பார்த்து செல்லுதல். இது எல்லாவற்றுக்கும் தேவை. இதெல்லாம் நீங்கள் ஒரு ஆசிரியரை சந்திக்க போகிறீர்கள் என்றால் செவி பார்த்து, அவர் கோபமாக இருக்கிற பொழுது, ஆத்திரமாக இருக்கிற பொழுது, தூக்கமாக இருக்கிற பொழுது போய் சொல்லக்கூடாது.
ஆகவே செவி பார்த்தல் என்பது எதிராளி நம் கருத்துக்கு இணங்கக்கூடிய மனநிலையில் இருக்கிறானா என்று பார்த்து அறிதல். இதுதான் இந்த செவி பார்த்து என்று படியுங்கள். காலம் கருதி அவர் செவ்வி பார்த்து இடம் அறிந்து சென்ற கருமம் சொல்லுவதற்கு ஏற்ற இடம் அறிந்து. அது ரொம்ப முக்கியம். அதாவது செவ்வி பார்த்து என்பது ஒன்று, அது அவனுடைய மனநிலையை அறிவது. அது பிறகு எந்த இடத்திலே சொன்னால் பொருத்தம் என்று பார்த்து சொல்ல வேண்டும். இதைத்தான் தன் காரியம் நிறைவேற்றுவதற்காக பாண்டியனை மனம் மாற்றம் செய்ய வேண்டி நினைத்தவன் யாரு? அந்த பொற்கொல்லன் செவி பார்த்து தான் அடித்து விடு, இடனறிந்துதான் அடித்தான். என்ன இடனறிந்து என்றால், அவன்தான் அந்த பாண்டிமாதேவி, சிலப்பதிகார கதையை சொல்லுகிறேன், பாண்டிமாதேவியினுடைய சிலம்பை அந்த பொற்கொல்லன் களவெடுத்து விட்டான். இப்பொழுது அதே போல ஒரு சிலம்பை கோவலன் கொண்டு வந்து விற்பனைக்கு போகிறான். அது ஊழ்வினை காரணமாக அவனை அப்படி ஒரு மனநிலையிலே அந்த சிலம்பை கொண்டு வருகிறான். இப்பொழுது அது அவனுடைய விதி பாருங்கள். சூழ்வினை சிலம்பு என்று சேக்கிழார் இளங்கோவடிகள் சொல்வார். அது வினை சூழ்ந்த சிலம்பா. அதனாலே இந்த சிலம்பு இவன் களவெடுத்த சிலம்பு போலவே இருக்கிறது. இது ஒன்று. இரண்டாவது, வேறொரு கொல்லன்றை கொண்டு போய் கோவலன் இதை வித்திருக்கலாம். இதே கொல்லனிடம் கொண்டு வந்து சேர்க்கிறது. அதுதான் சூழ்வினை சிலம்பு. எங்களுடைய ஆசிரியர் என்னுடைய குருநாதர் சொல்லுகிற பொழுது சொல்வார், அந்த சிலம்பினுடைய வெளி வேலைப்பாடு ஒன்றாக இருக்கிறதாம். உள்ளே இருந்து ஒன்றுக்கு முத்து, ஒன்றுக்கு பவளமோ ஏதோ இந்த வேறு வேறு மாணிக்கம், ஒன்றுக்கு முத்து, ஒன்னொன்றுக்கு மாணிக்கம் இருக்கிறது உள்ளே. இது வெளியிலே தெரிந்திருந்தால் பிரச்சனையே இல்லாமல் வளர்க்க முடிந்திருக்கும். இதை வெளியிலே தெரியாமல் மூடி இருக்கிறதாகிய அந்த சிலம்பு கவரினுடைய வேலைப்பாடு ஒன்றாக இருக்கிறது. அதனாலேதான் ஒரே சிலம்போ என்று நினைக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அதனால்தான் அது சூழ்வினை சிலம்பு என்று சொன்னாராம். வெளி வேலைப்பாடு இவனை மயக்கிறது போல இருந்தது என்று எங்கள் குருநாதர் சொல்வார். அப்போ இவன் சிலம்பை களவெடுத்து விட்டான், கொண்டு வந்து இவனிடமே கொடுக்கிறான் கோவலன். அவன் பார்த்தான், இது நல்ல சந்தர்ப்பமாக போய்விட்டது, தான் தப்புவதற்கு இவனை மாட்டி விடலாம் என்று முடிவு செய்கிறான். அப்போ அதுக்கு நல்ல ஒரு இடத்தை கண்டுபிடிக்கிறான். என்னவென்றால், அரசவையிலே நாட்டியம் நடக்கிறது. நாட்டியத்தை எல்லாரும் ரசிக்கிறார்கள். பாண்டியன் நாட்டியத்தையும் ரசித்து நாட்டியக்காரியையும் ரசித்தான். இது நாட்டியத்தை ஒரு கலையாக ரசிக்கிற பொழுது நாட்டியத்தை மட்டும்தான் ரசிக்க வேண்டும். பாண்டியனுக்கு அது அவனுடைய மனம் அந்த பெண்மேல், நாட்டியம் ஆடிய பெண்மேலும் ஒரு கொஞ்சம் சலனப்பட்டிருக்கும் போல் தெரிகிறது. அது எப்படி தெரியும் என்றால், பாண்டிமாதேவி அதை உணர்ந்து கொண்டாள். எப்பொழுதும் ஒரு ஆண் பிழைவிடுகிறான் என்றால் எந்த சிஐடியாலையும் கண்டுபிடிக்க முடியாததை மனைவி கண்டுபிடித்து விடுவாள். அவளுக்கு இவனுடைய அங்க அசைவுகள், இவனுடைய தடுமாற்றங்களை வைத்து இவர் எங்கேயோ மாறான பாதையிலே போகிறார் என்பது அவளுக்கு தெரிந்துவிடும். அதனாலே பாண்டிமாதேவிக்கு இவன் பார்வை சரியில்லை என்று புரிந்து விட்டது. பாண்டிமாதேவி என்ன செய்தால், அதை சகிக்க முடியவில்லை. உடனே அது ஒரு அவையின் நடைமுறைக்கு பிழை என்றாலும் அவளாலே சகிக்க முடியாத காரணத்தினாலே திடீரென எழும்பி அந்த புறத்துக்கு போய்விட்டார். எல்லாரும் நாட்டியம் பார்த்து கொண்டிருக்கிற பொழுது இப்பதான் பாண்டியன் பாடு சங்கரமாகப்பட்டது. ஓஹோ, நம்ம கோளாறு அம்மாவுக்கு தெரிஞ்சு விட்டது என்று இவன் விளங்கி கொண்டான். இப்ப அதுக்கு பிறகு இவருக்கும் டான்ஸ் பார்க்க முடியவில்லை. மனம் அங்க இப்ப போய் என்ன வாங்க போறோம்ங்கிற பயமும் பிரச்சனை. அது அரசனானாலும் எல்லாருக்கும் நிலைமை ஒன்றுதான். அப்போ இவன் பிறகு என்ன செய்கிறான், இவனும் எழும்பி அவளை சமாதானப்படுத்தி கூட்டி கொண்டு வர வேண்டும் என்று அந்த புறத்துக்கு போகிறான். இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தான் அந்த பொற்கொள்ளன். இதுதான் இந்த இடனறிந்து. அதாவது அரசன் வேறு மனநிலையிலே, குழப்பமான மனநிலையிலே இருக்கிறான். இந்த நேரம் போய் சொன்னால் தன் காரியத்தை சாய்த்து விடலாம் என்று அரசன் போய்கொண்டிருக்கிற வழியிலே நின்று அரசனை பார்த்து, இப்படி ஒரு சிலம்பு வந்திருக்கிறது, ஒரு கள்ளன் அரசியினுடைய சிலம்பை கொண்டு வந்திருக்கிறான், என்ன செய்யட்டும் என்றோன்னு படை வீரர்களை கூப்பிட்டு போய் பாருங்கள், அவனுடைய கையிலே அந்த சிலம்பு இருந்தால் கொன்று அச்சிலம்பு கொணர்க என்றான். அப்ப அந்த இடம் இல்லாவிட்டால், அப்படி ஒரு மனநிலையிலே பாண்டியன் இல்லாத இடமாக இருந்திருந்தால் அவன் ஆராய்ந்திருப்பான். அந்த இடம் அவனை ஆராயாமல் பண்ண விட்டது. ஆகவே தூது செல்லுகிறவன் எதிராளிக்கு செய்தி சொல்ல போகிற பொழுது இடம் அறிய வேண்டும், காலம் அறிய வேண்டும். காலம் என்பது செவ்வி.
ஆகவே இவையெல்லாம் தெரிந்து சொல்லத்தக்கவனாக ஒரு தூதன் இருக்க வேண்டும் என்கிறார். அப்படிங்க. இடம் அறிந்து சென்ற கருமம் சொல்லுவதற்கு ஏற்ற இடம் அறிந்து எண்ணி சொல்லும் மாற்றை முன்னே விசாரித்து, இதெல்லாம் நமக்கு இந்த பரிச்சயம் இல்லாத தமிழ் சொல். விசாரித்து சொல்லும் ஆற்றை முன்னே விசாரித்து என்றால் பரிமேலழகர் அதுக்கு உரை குறிப்பிலே விளக்கம் எழுதுவார். என்னவென்றால், நான் போய் சொல்ல போகிறேன் தயார் பண்ணி கொண்டு போக வேண்டும். இப்ப மேடை பேச்சாளர்களே அப்படி வருவது இல்லை. மேடையிலே வந்தே சிந்திக்கலாம் என்று விட்டு இருக்கிறார்கள். ஒரு தூது போகிறவன் நான் இதை சொல்வேன், இதற்கு அந்த அரசன் இன்ன பதில் சொல்வான், பிறகு அந்த பதிலுக்கு நான் என்ன சொல்லலாம் என்பதை பற்றி எல்லாம் தீர சிந்தித்து கொண்டு போக வேணுமா? அதுதான் தூதனுடைய கடமையா. ரசிங்கள். எண்ணி சொல்லும் மாற்றை முன்னே விசாரித்து உரைப்பான் தலை. ஆற்றை என்று சொல்லும் பொழுது சொல்லும் ஆற்றை சொல்லும் வழியை முன்னே விசாரித்தென்றால் யோசித்து உரைப்பான் தலை. அவ்வாறு சொல்லுவான் தூதரின் மிக்கான். அவ்வாறு சொல்வான் தூதரில் மிக்கான். உரை குறிப்பு. செய்யும் முறைமையாவது அவர் நிலையும் தன் அரசன் நிலையும் தன் நிலையும் தூக்கி அவற்றிற்கு ஏற்ப காணும் முறைமையும் சொல்லும் முறைமையும் முதலாயின. செய்யும் முறைமையாவது செய்யும் முறைமை கடன் அறிந்து என்பதற்கு வேற்றரசரிடம் செய்யும் முறை அறிந்து என்று சொன்னார். அந்த செய்யும் முறை என்பதென்றால் என்ன என்று பரிமேலழகர் விளக்கம் சொல்லுகிறார். செய்யும் முறைமையாவது அவர் நிலையும் தன் அரசன் நிலையும் தன் நிலையும் தூக்கி அவற்றிற்கு ஏற்ப மூன்று பார்க்க. அதாவது எதிராளி யார், நான் தூது போற அரசன் யார் என்று பார்க்க வேண்டும். பிறகு தன்னரசன் தகுதி என்ன என்று பார்க்க வேண்டும். இப்ப சில நேரத்திலே தூது அனுப்புகிற பொழுது எதிரி அரசன் பலசாலியாக இருப்பான். இவர் தூது கொண்டு போகிற அரசன் யாருக்காக போறாரோ அவன் ரொம்ப பலகீனப்பட்டவனாக இருப்பான். ஆகவே அப்படி போகிற பொழுது பேசுகிற முறை என்று ஒரு முறை இருக்கிறது. பலசாலியிடம் போய் பேசுகிற பொழுது பலகீனன் சார்பாக பேசுகிற பொழுது பேசுகிற முறை ஒன்று இருக்கிறது. அப்படி அல்லாமல் இவன் அரசன் பலசாலியாக இருந்து எதிரி அரசன் பலகீனனாக இருந்தால் அதுக்கு பேசுகிற முறை வேறொரு முறைமை இருக்கிறது. முதல் பேசுகிற பொழுது கொஞ்சம் பணிவு காட்ட வேண்டும், பிறகு இரண்டாவது முறையிலே பேசுகிற பொழுது நிமிர்வு காட்ட வேண்டும். இப்படி அந்தந்த தன்மை அறிவதுதான் இந்த செய்யும் முறைமை என்கிறார். அதை விட தன்னிலைமை அறிய வேண்டும். எப்படி என்னுடைய அறிவு நிலை என்ன, இதை பேசுவதற்கான தன் தகுதி என்ன, இது எல்லாவற்றுக்குமே அவசியம். ஆகவே தன்னிலையும் அறிந்து பேசுவதுதான் செய்யும் முறை என்கிறார். கடன் அறிந்து. செய்யும் முறைமையாவது அவர் நிலையும் தன் அரசன் நிலையும் தன் நிலையும் தூக்கி அவற்றிற்கு ஏற்ப காணும் முறைமையும் சொல்லும் முறைமையும் முதலாயின. ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த தன்னிலைமை என்கிற பொழுது மந்திரியினுடைய தூது போறவனுடைய வலிமையிலும் மிக முக்கியம். எல்லாம் ராமாயணத்திலே முக்கியமான 2 தூது, அனுமன் தூது, அங்கதன் தூது என்று 2 தூது வருகிறது, உங்களுக்கு தெரியும். அந்த தூது நாங்கள் படிக்கிற இந்த தூதுவினுடைய சாயல் கொண்ட ஆனால் வேறு தூது. அது என்ன செய்யணும்? அந்த தூது 2னுடைய நோக்கம் சமாதானம் செய்வதல்ல. அந்த இலக்கியங்களிலே வந்த தூது, அதுபோல கிருஷ்ணன் தூதிலேயும் தூது போனவர்கள் சமாதானம் செய்ய போகவில்லை, சண்டை வருவதற்காகவே தூது போனார்கள். ஏனென்றால் அனுமனுக்கு தெரியும் சீதையை மீட்க வேணும், சீதையை மீட்க வேண்டுமானால் யுத்தம் கிளம்பினால்தான் சீதையை மீட்கலாம். ஆகவே சீதையை பணிந்து கேட்டு விடு என்று கூட்டிக் கொண்டு போக முடியாது. அப்படி கூட்டிட்டு போக சீதையும் உடன்பட மாட்டாள், ராமனும் உடன்பட மாட்டான். ஆகவே சீதையை கூட்டிட்டு போவதானால் ஒரு யுத்தம் வந்துதான் கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று தெரிந்தபடியால் யுத்தத்தை தூண்டும்படியான தூதைத்தான் அனுமன் செய்தான். அதை நாங்கள் மறந்து போகக்கூடாது. அதனால்தான் அவன் போய் சண்டைகள் செய்து எல்லாரையும் கோவப்பட வைத்து
ஒரு யுத்தத்துக்கான செய்தியை உருவாக்கிவிட்டு வருகிறான். இதுதான் அந்த தூது. அதுபோல அங்கதனை தூது அனுப்புகிற பொழுது அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். முதல் அனுமன் தூது போனான், அடுத்தது அவருக்கு அடுத்தது நான் என்கிற பொழுது மாருதி இல்லையாயின் யானெனும் நாற்றம் பெற்றேன் என்றான். அனுமன் இல்லாட்டி அவன் நான் தான்டா, எனக்கு அதை விட வேற என்ன பெருமதி வேணும்னு நினைச்சு கொண்டு போறான். அவனும் போய் சண்டைக்கு தான் பேசுறான். இவன் ராவணன், இவன் அங்க வாலியனுடைய புதல்வன் என்ற உடனே ராவணனுக்கு ஒரு மகிழ்ச்சி. ஏனென்றால் வாலியும் ராவணனும் நண்பர்கள். வாலியாலே ஒரு தரம் வாலிலே கட்டி இழுத்து கொண்டு போகப்பட்டவன் இந்த அனுமன், இந்த ராவணன். ஆகவே இந்த வாலிக்கு ஒரு உடன்பாட்டோடு நட்பாக இருந்தவன் இவன். அதனாலே வந்திருக்கிறவன் அங்கதன் என்று வாலி புதல்வன் என்று கேட்ட உடனே ராவணன் என்ன செய்கிறான், ஒரு கெட்டித்தனம் பண்ணுகிறான். நீ என்னுடைய நண்பனுடைய மகன் அல்லவா, வா நீ என்று அவனை தன்மையப்படுத்த பார்க்கிறான். ஆனால் அங்கதன் அங்கேயும் பேசுகிற பொழுது அலட்சியம் பண்ணி பேசுவான் வாலியை, ராவணனை. வாலிலே கட்டி பிள்ளையாக இருக்கிற பொழுது ஏதோ அது ஏதோ ஒரு இடத்துல வரும், இந்த விளையாட்டு காட்டினவன் வா என்ற மாதிரி செய்தி இவனை கோபப்படுத்தி சண்டைக்கான தூதை உருவாக்கி விட்டு வருகிறதாகத்தான் ராமாயணத்தின் தூதுகள் அமைகின்றன. அங்கே போனால் கிருஷ்ணன் தூதுக்கு போனால் அவரும் சண்டை வருவிப்பதற்காகத்தான் தூது போனார், சமாதானம் வருவிப்பதற்காக தூது போகவில்லை. ஏனென்றால் அவருடைய நோக்கம் பூவாரம் தீர்த்தல். அதை சகாதேவன் பின்னாலே சொல்லுவான், பூவாரம் தெற்க பிறந்தாய் புயல்வண்ணா என்பான். கிருஷ்ணாவதாரத்தை பொறுத்தளவிலே அறமின்மை அல்ல முக்கியம், பூமாதை அறம் கூடிவிட்டது, அதை தீர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் கிருஷ்ணன் தூது போனான். அதனாலேதான் ஒரு என்னுடைய இலக்கணவித்தர் ஆசிரியர் சொல்வார், சொல்லி அனுப்புகிற பொழுது, தர்மன் சொல்லி அனுப்புகிற பொழுது சந்துபட உரைத்தருள் என்றான், தர்மத்தின் உருவம் போல்வான் என்று அந்த பாடல் வரி முடியும். சந்து என்றால் சமாதானம், சமாதானம் வரும்படி தூதுரைப்பாயாக என்று தர்மன் சொல்லி அனுப்புகிறான். சந்துபட உரைத்தருள் என்றான். ஆனால் இவன் போய் என்ன செய்கிறான், சமாதானம் வராமல் இருப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்துவிட்டு வருகிறான். ஒருத்தர் சொன்னதை மீறி செய்யலாமா என்று கேட்டால் எங்கள் ஆசிரியர் சொல்வார், அவன் சொன்ன அந்த வார்த்தையிலேயே அந்த சொல்லியிருக்கிறது. சந்துபட என்றால் சமாதானம் உருவாகும்படி என்று ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் சந்து பட சமாதானம் இல்லாமல் போடும்படியாக தூதனுப்பு என்பது போல அந்த வார்த்தையும் விழுந்து விடுகிறது. எல்லா தூதர்களும், இலக்கிய தூதர்கள் சமாதானம் இல்லாமல் போவதற்குத்தான் தூது அனுப்பினார்கள். அது தேவையை பொறுத்து அமைந்தது. ஆகவே இந்த தூதர்களுக்கு இருக்க வேண்டிய லட்சணம் சொல்லுகிற இந்த குறளிலே என்னென்ன சொன்னார் சொல்லுங்கள். கடனறிந்து காலம் கருதி இடனறிந்து எண்ணி உரைப்பான் தலை. அதுல என்ன வாசித்துக் கொண்டிருந்தீர்கள் அந்த உரை குறிப்பு? செய்யும் முறைமையாவது அவர் நிலையும் தன் அரசன் நிலையும் தன் நிலையும் தூக்கி அவற்றிற்கு ஏற்ப காணும் முறைமையும். அதற்கு ஏற்ற காணும் முறை, அவனை எப்படி பார்க்கலாம், எப்படி சொல்லலாம். இந்த தூதர்கள் எல்லாம் எதிராளியை ஒரு துச்சமாக பார்த்து துச்சமாகத்தான் பேசினார்கள். அது தேவையை பொறுத்துத்தான் தூதன். அது மட்டுமல்ல, அப்படி துச்சமாக பேச தன்னிலை தெரிய வேண்டும், இல்லாட்டால் பூஜ்ய நச்ச மாதிரி நசிச்சு போடுவார்கள். அனுமனுக்கு அந்த வல்லமையும் இருந்தது. ஆகவேதான் அந்த தூதுரைப்பான் எதிராளியினுடைய நிலை, தன்னிலை, தன் அரசன் நிலை அறிந்து சொல்ல வேண்டும் என்கிறார். செய்யும் முறைமையாவது அவர் நிலையும் தன் அரசன் நிலையும் தன் நிலையும் தூக்கி அவற்றிற்கு ஏற்ப காணும் முறைமையும் சொல்லும் முறைமையும் முதலாயின. செவ்வி தன் சொல்லை ஏற்றுக்கொள்ளும் மன நிகழ்ச்சி, அது கால பயத்ததாகலின் காலம் என்றார். செவ்வி என்பது வேறு, காலம் என்பது வேறு, அதை புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே குறளிலே வருகிறது காலம் அறிந்து என்றுதான் வருகிறது. பரிமேலழகர் உரை செய்கிற பொழுது செவ்வி அறிந்து என்று எழுதுகிறார். எப்படி பரிமேலழகருக்கு யார் இந்த லைசன்ஸ் கொடுத்தது? காலம் அறிந்தது என்று வெளிப்படையாக இருக்கிற பொழுது செவ்வி அறிந்து என்று சொல்லலாமா என்றால் சொல்லலாம் என்கிறார் பரிமேலழகர். ஏனென்றால் ஒருவருடைய மனநிலை அறிந்து சொல்வது என்பது, இந்த மனநிலை என்பது காலத்தை பொறுத்து அமைவது, அந்தந்த காலத்துக்கேற்ப அமைவதுதான் மனநிலை. ஆகவே
இங்கே காலம் அறிந்து என்பது செவி அறிந்து என்ற அர்த்தத்திலே சொல்வதனாலே பிழை இல்லை என்கிறார். செவ்வி தன் சொல்லை ஏற்றுக்கொள்ளும் மன நிகழ்ச்சி, அது கால வயத்ததாகலின் காலம் என்றார். சந்தர்ப்பம் பார்த்து சொல்வதென்றா என்ன, ஒரு காலம் பார்த்து சொல்வது என்பதுதான் அர்த்தம். ஆகவே காலம் பார்த்து என்பதை நாங்கள் செவி பார்த்து என்று சொல்வதிலே தப்பில்லை என்று நிரூபணம் செய்துவிட்டு மேலே போகிறார். இடம் தனக்கு துணையாவார் உடனாய இடம். இது ரொம்ப முக்கியம். தூது போகிறவன் தூது சொல்ல இடம் அறிந்து என்பது நான் முன்னுக்கு பேசினதல்ல. இவர்கள் என்ன சொல்லுகிறார், இந்த இடம் அறிந்து என்றால் தூது போகிறவன் போகிறான், சொல்ல போகிறான், தன்னிலை அரசன் நிலை மாற்றான் நிலை அறிந்து சொல்ல போகிறான், செவி பார்த்து சொல்ல போகிறான். அது மட்டுமல்ல, சொல்லுகிற பொழுது எதிராளியினுடைய அணியிலே தன் கட்சிக்கு சார்பானவன் இருக்கிறானா என்று பார்த்து கொள்ள வேண்டும். அது ஒரு தூதனுக்கான பலம். அதை அவன் முகக்குறிப்பாலே அல்லது முன் அனுபவத்தாலே தெரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்லுகிற தூதுக்கு சார்பாக எதிரியிடமும் யாரும் ஒருத்தன் இருந்தால் அவன் தன் சார்பாக பேசுவான் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அனுமன் தூது சொன்ன பொழுது வீடன் எழுந்து அவனுக்கு சார்பாக பேசுகிறான். மாதரையும் தூதரையும் கொல்லன்றான். அனுமனை கொல்லன்கிற பொழுது மாதரையும் தூதரையும் கொல்லக்கூடாது என்று அனுமன் வலியுறுத்துகிற பொழுது, இந்த வீடனன் வலியுறுத்துகிற பொழுது இவன் சார்பாக பேச ஒருவன் அந்த பக்கம் இருந்தான். அப்படி ஒருவன் இருக்கிறானா என்று பார்த்து கொண்டு பேசுவதைத்தான் இங்கே அந்த இடமறிதல் என்று சொல்லுகிறார் என்கிறார். இடம் தனக்கு துணையாவார் உடனாய இடம். எண்ணுதல் இதுல ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். தனக்கு துணையாவார் உடனாய இடம் என்றால் தான் கூட்டிக் கொண்டு போன துணை அல்ல, எதிராளியிடம் இருக்கிறவர்களுக்குள்ளே தனக்கு துணையாவான் ஒருவன் இருக்கிறானா என்று பார்த்து கொள்ள வேண்டும். எண்ணுதல் தான் அது சொல்லுமாறும் அதற்கு அவர் சொல்லும் உத்தரமும் அதற்கு பின் தான் சொல்லுவனுமாக இவ்வாற்றான் மேன்மேல் தானே கற்பித்தல். இதைத்தான் என்ன சொன்னார், விசாரித்தல். அதுல என்ன உரை எழுதுற பொழுது என்ன எழுதினார், எண்ணிங்கிறதுக்கு சொல்லும் மாற்றை முன்னே விசாரித்து என்று எழுதினார். அதாவது இந்த உத்தரம் என்ற சொல் உங்களுக்கு பழைய முன்பிலிருந்து படிக்கிறவர்களுக்கு தெரியும். உத்தரம் என்றால் பதில். அவர் கேட்ட கேள்விக்கு இவர் உத்தரம் சொன்னார் என்றால் பதில் சொன்னார் என்று அர்த்தம். ஆகவே இந்த விசாரித்து என்பது என்னவென்றால், ஒன்று நான் ஒன்றை போய் சொல்லுவேன், அதற்கு அவன் ஒரு பதில் சொல்வான், பிறகு அதற்கு தான் ஒரு பதில் சொல்வேன். இதெல்லாம் எப்படி எப்படி சொல்லப்படும் என்பதை முன்னமே யோசித்து போதல், இதுதான் விசாரித்தல். எண்ணுதல் தான் அது சொல்லுமாறும் அதற்கு அவர் சொல்லும் உத்தரமும் அதற்கு பின் தான் சொல்லுவனவுமாக இவ்வாற்றான் மேன்மேல் தானே கற்பித்தல். சொல்ல போற பொழுது தூது சொல்லிவிட்டேன், அதுக்கு அவன் ஒரு பதில் சொல்லுவான், பிறகு பதிலுக்கு பதில் சொல்றதுக்கு நாம தயாரா இருக்க வேண்டும். ஆகவே இவன் என்ன பதில் சொல்வான் என்று ஊகிக்க தெரிய வேணும். அதற்கான பதிலையும் தான் உண்டாக்கி கொண்டு போக வேணும் என்கிறார். வடநூலார் இவ்விரு வகையாருடன் ஓலை கொடுத்து நிற்பாரையும் கூட்டி தூதரை தலை இடை கடை என்று வகுத்து கூறினார். ஆகலின் அவர் மதமும் தோன்ற தலை என்றார். வடநூலார்கள், அப்ப அதுல இருந்தே தெரியுது இது தமிழ் நூலார்களுடைய தனி கொள்கை என்பது தெரிகிறது, திருக்குறள் கொள்கை. வடநூலார்கள் என்ன செய்தார்களாம், தூதர்களை இப்ப திருவள்ளுவர் ரெண்டா பிரித்தார், கூறியது கூறுவான் வகுத்து கூறுவான் என்று. வடநூலார்கள் மூன்றாக பிரித்து இந்த ஓலை கொடுப்பவனையும் ஒரு தூதனாக எடுத்துக்கிறது. ஓலை எழுதிவன் சொல்றதும் இல்லை, வகுத்து சொல்றதும் இல்லை, சொன்னதை சொல்றதும் இல்லை. ஓலையில எழுதி கொடுத்து விட்டால் ஓலையை கொண்டே கொடுக்கிறவர், இவரையும் ஒரு தூதாகத்தான் வடநூலாளர்கள் எடுத்துக்கொண்டு வகுத்து கூறுவானை தலை தூதன் என்றும் கூறியது கூறுவானை இடைத்தூதன் என்றும் ஓலை கொடுப்பானை கடைத்தூதன் என்றும் மூன்றாக பிரிக்கிறார்கள். இங்கே இந்த குறளிலே தலை என்று வருகிறபடியால் அவர்களுடைய கொள்கையையும் உட்படுத்தி இந்த மூன்று தூதர்களுக்குள்ளே இவன் உயர்ந்தவன், இல்லாவிட்டால் அவனை விட சிறந்தவன் என்றுதான் வரும். மூன்று பேர் இருக்கிற பொழுது இவன் தான் தலையாயவன் என்று சொன்னதன் மூலம் அந்த வடநூலார் கொள்கையையும் தனக்கு உட்படுத்தி திருவள்ளுவர் இதை செய்திருக்கிறார் என்கிறார் பரிமளர். வடநூலார் இவ்விரு இருவகையாருடன் ஓலை கொடுத்து நிற்பாரையும் கூட்டி
தூதரை தலை இடை கடை என்று வகுத்து கூறினார் ஆகலின் அவர் மதமும் தோன்ற தலை என்றார். தூது என்பது அதிகாரத்தான் வந்தது. யாருடைய அதிகாரத்தான் வந்தது? அதாவது இந்த குறளை படித்து பாருங்கள். தூது என்ற சொல் இல்லை. குறளை படியுங்கள். கடனறிந்து காலம் கருதி இடனறிந்து எண்ணி உரைப்பான் தலை. எண்ணி உரைப்பான் தலை. இங்கு தூதன் என்ற பேச்சே இல்லை. ஆனால் என்று எண்ணி உரைப்பான் தலை என்பது தூதருள் தலையாயவன் என்று இவர் பரிமேலழகர் உரை எழுதுகிறார். யார் சொன்னது உமக்கு தூதன் என்று இதுல இருக்கிற இல்லையே என்று கேட்டால் அதிகார தலைப்பு தூது. ஆகவே இங்கே சொல்லப்படுகிறவன் தூதனாகத்தான் இருக்க வேண்டும். ஆகவே எப்படி இந்த தூதன் என்ற சொல்லை எடுத்தேன் என்றால் அதிகாரம் தந்த அதிகார தலைப்பை வைத்துக் கொண்டு இங்கே சொல்லப்படுகிறவன் தூதன் தான் என்று எடுக்கப்பட்டது என்று தான் எடுத்ததற்கான காரணத்தை சொல்லுகிறான். தூது என்பது அதிகாரத்தான் வந்தது. இவை 5 பாட்டானும் தான் வகுத்து கூறுவானது இலக்கணம் கூறப்பட்டது. முதல் 2 குறள் தூதனுக்குரிய பொது லட்சணம். இப்ப படித்த 5 குறள்களும் வகுத்து கூறுகிறவனுடைய லட்சணங்கள் 5 குறள்களிலே சொல்லப்பட்டு விட்டது. ஆகவே 5 2 7 போனால் இன்னும் 3 இருக்கிறது. அந்த 3லே கூறியது கூறுவான், சொல்லிவிட்டதை சொல்லுகிறவன் என்கின்ற தூத லட்சணம் சொல்ல போகிறார். அதை அடுத்த வகுப்பிலே படிப்போம். மறுவாசிப்பு. குறள் எண் 687. மறுவாசிப்பு. கடனறிந்து காலம் கருதி இடனறிந்து எண்ணி உரைப்பான் தலை. உரை. கடனறிந்து வேற்றரசரிடத்து தான் செய்யும் முறைமை அறிந்து காலம் கருதி அவர் செவ்வி பார்த்து இடனறிந்து சென்ற கருமம் சொல்லுவதற்கு ஏற்ற இடம் அறிந்து எண்ணி சொல்லும் மாற்றை முன்னே விசாரித்து உரைப்பான் தலை. அவ்வாறு சொல்லுவான் தூதரின் மிக்கான். உரைக்குறிப்பு. செய்யும் முறைமையாவது அவர் நிலையும் தன் அரசன் நிலையும் தன் நிலையும் தூக்கி அவற்றிற்கு ஏற்ப காணும் முறைமையும் சொல்லும் முறைமையும் முதலாயின. செவ்வி தன் சொல்லை ஏற்றுக்கொள்ளும் மன நிகழ்ச்சி. அது காலபயத்ததாகலின் காலம் என்றார். இடம் தனக்கு துணையாவார் உடனாய இடம். எண்ணுதல் தான் அது சொல்லும் மாறும் அதற்கு அவர் சொல்லும் உத்தரமும் அதற்கு பின் தான் சொல்லுவனுமாக இவ்வாற்றான் மேன்மேல் தானே கற்பித்தல். வடநூலார் இவ்விருவகையாருடன் ஓலை கொடுத்து நிற்பாரையும் கூட்டி தூதரை தலை இடை கடை என்று வகுத்து கூறினார் ஆகலின் அவர் மதமும் தோன்ற தலை என்றார். தூது என்பது அதிகாரத்தான் வந்தது. இவை 5 பாட்டானும் தான் வகுத்து கூறுவானது இலக்கணம் கூறப்பட்டது. குறள் சொல்லும் நெறியை வாழ்வியலோடு இணைத்து நம்மையும் நம்மோடு சேர்ந்த சமூகத்தையும் உயர்த்துவோம். தொடர் வகுப்பின் பயன் அனைவருக்கும் சேரும் இந்த நோக்கத்தில் பங்கு கொண்டதற்கு நன்றி. உயர் வள்ளுவத்தின் மற்ற குறள் விளக்கங்களை கேட்க www.karka.in வலைதளம் மற்றும் யூடியூபில் உயர் வள்ளுவம் என்ற முகவரியின் ஊடாகவும் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.